ஜெகதீஸ்வரி எனும் நான் திருக்குறள் வகுப்பிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பரிமேலழகர் உரையை பார்ப்போம். பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றால் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் பொறிகளை வழியாக உடைய 5 அவாவினையும் அறுத்தானது. பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் என்றால் மெய்யான ஒழுக்க நெறியின் கண் வழுவாது நின்றார். நீடு வாழ்வார் என்றால் பிறப்பின்றி எக்காலத்தும் ஒரு தன்மையராய் வாழ்வார். புலன்கள் 5 ஆகலான் அவற்றின்கட் செல்கின்ற அவாவும் 5 ஆயிற்று. இவை 4 பாட்டானும் இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் அவன் நெறி நிற்றலும் செய்தார் வீடு பேற்றை பெறுவர் என்பது கூறப்பட்டது. 5 புலன்கள் என்றால் நமக்கு தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. அவா என்றால் ஆசை அல்லது விருப்பம் என்று பொருள். எனவே ஆசை 5 புலன்கள் வழியாக வருவதால் 5ஆக பிரிக்கிறார். எனவே 5 புலன்கள் மூலமாக இறைவன் வகுத்த மெய்யான ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் வீடு பேற்றை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது பொருள். நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும். கண்களால் எப்படி ஆசை வரும்? தொலைக்காட்சியை ஏதோ சிறிது ஓய்வெடுக்கும் நேரத்தில் பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் சில இல்லங்களில் காலையில் இருந்து இரவு வரை தொலைக்காட்சியை நிறுத்துவதே இல்லை. இப்பொழுது மொபைல் ஃபோன் வந்துவிட்டது. பார்க்கும் பொழுதெல்லாம் மொபைல் ஃபோனிலேயே மூழ்கி இருக்கிறார்கள். நன்மை தரும் செய்திகளை பார்த்தால் நல்லது. அதுபோல நன்மை தரும் செய்திகளை காதுகளால் கேட்பது நல்லது. நமது முன்னேற்றத்திற்கு பயன்படும் செய்திகளை கேட்பது, சான்றோர்களின் அறிவுரைகளை கேட்பது, நல்ல இனிமையான இசையை கேட்பது, பிறருடைய சாதனைகளை கேட்டு நாமும் நமது வாழ்வில் சாதிக்க நல்ல செய்திகளை சேகரித்து வாழ்வில் வெற்றி பெற நல்லவற்றை கேட்போம். 5 பொறிகளில் ஒன்று வாய். நல்லதை பேச வேண்டும். இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நம்முடைய வார்த்தைகளால் நன்றி சொல்வோம். பிற உயிர்களை நம் உயிர் போல் மதித்து வாழ்த்துவோம், வணங்குவோம். தன்னம்பிக்கையை நம் வார்த்தைகளால் விதைப்போம். நாம் கூறும் நம்பிக்கையான வார்த்தைகள் ஒருவனை நல்வழிப்படுத்தும். நமது வார்த்தைகள் சக்தி வாய்ந்தது என்பதை உணர்வோம். நன்றாக பேசுவதை விட நல்லதை பேசுவது உயர்வானது.